திமுக உங்களை இல்லாத ஒழித்துவிடும் என்பதை பற்றி நீங்கள் இன்றைக்குமே சிந்தித்ததில்லை. இப்போவும் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள். ஏனென்று சொன்னால் இப்போவும் நீங்கள் ஒரு வலுவாக அழுத்தமாக அவர்களோடு ஒரு உங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெற முடியாத ஒரு நிலையிலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள். கூடிய சீக்கிரம் இந்த தரவை உங்களுக்கு தரப்படுற தொகுதிகள் அதில் நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லைன்னு சொன்னால் அடுத்த எலெக்ஷனில் பாராளுமன்றத்திலேயோ இல்லாட்டி அதுக்கு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலையோ உங்களுக்கு எத்தனை சீட்டுகளை தருவார்கள், உங்களை எந்த அளவுக்கு அழித்தொழித்து இல்லாமல் பண்ணி விடுவார்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக அந்த வன்னியரசு அப்படின்னு சொல்கிற ஒரு வன்மவாதி அந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அவர்தான் உண்மையிலேயே திருமாவளவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் இவர்களை போன்றவர்கள் திருமாவளவன் ஏதாவது ஒரு சரியான முடிவு எடுப்பாராக இருந்தால் அவர்கள் கட்சியை உடைத்து விடுவார்கள். அந்த சூழல் தான் இருக்கிறது. வன்னியரசு போன்றவர்களெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோத்துக்கு வன்மத்தோடு பிற கட்சிகளையும் நாம் தமிழரையும் எவ்வளோ மோசமான வார்த்தைகளில் நாம் தமிழர் என்றது, ஓம் தமிழர் என்றது, மிக கொச்சத்தனமாக பேசுகிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கே தேவை இருக்கோ இல்லையோ நீங்கள் ஒரு டிபேட்டுக்கு போனால் அதிலே வன்மத்தோடு தேவையில்லாமல் நாம் தமிழரை இழுத்து எவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசி நாங்கள் முட்டுக் கொடுப்பதில் முதன்மை சக்தி என்றதை காட்டுவதற்காக நீங்கள் செய்த வேலைகள், அந்த வன்மங்கள், அதற்கான ஒரு தண்டனையாகத்தான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சூழல் வந்திருக்கிறது.